கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம், இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற காரியம், மகளே, உன் வாயில் நன்மையில் மாத்திரம் வரும்படி உன் வாயை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் வாய்க்கு காவல் வை என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு அவிவிசுவாசமான வார்த்தைக்கும் உன் வாய் திறக்கக்கூடாது. அற்புதமான வார்த்தைக்கும் அதிசயமான வார்த்தைக்கும் அடைக்கலமான வார்த்தைக்கும் மாத்திரம்தான் உன் வாய் திறக்கப்பட வேண்டும். உன் இருதய பலகையில் தேவனுடைய வார்த்தை இருந்தால் அது வாயில் மட்டும்தான் வரணும். ஒரு விதவை வீட்டில் எண்ணெய் சட்டி எண்ணெய் ஊற்றி கொண்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் வாங்கி எண்ணெய் ஊற்றுறாங்க. வேறு பானை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்று சொன்ன உடனே எண்ணெய் நின்று விட்டது. பாருங்கள், இல்லை அப்படின்னா அந்த வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நின்று போச்சு. அப்போ அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் எது இல்லை அப்படிங்கன்னா இல்லாமல் போயிடும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இல்லாததை இருக்கிறத போல கூப்பிடு. உன்ட என்ன இல்லை, அது இருக்கு, கூப்பிடு. அந்த மாதிரி வார்த்தைகளை மாத்திரம் தான் நீ பேசணும். இல்லைன்னு சொல்லாத, வராதுன்னு சொல்லாத, கிடைக்காதுன்னு சொல்லாத, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சொல்லாத. அப்படிப்பட்ட வார்த்தை உன் வாயில் வரக்கூடாது என்று அவர் கட்டளை போடுறார் உனக்கு.